அவங்களையே ஏதாவது சொல்லி எல்லாமே பண்ண முடியாது. எல்லாமே பண்றதுன்னு சொல்றது நடக்காத விஷயம் இல்ல. எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்டான தலைகள் இருக்குன்னு எந்த தலைகள் இருக்கிறோம் இப்போ முடிவு பண்ணணும். சொன்னோம் இல்லையா, ஞானம் என்றது நாம எங்க இருக்கிறது நாமளே சிந்தனம் செய்யக்கூடிய ஒரு இடமா. நான் ஸ்டார் அது நமக்கு எல்லாரையும் போல அவரை பிடிக்கும் சொல்லுவோம். அது அனிமல்ஸ் சொல்லுவோம். நமக்கு ஒன்றில் தீயா அல்லது அல்லாவே நானும் பண்ணுறேன்னு சொன்னேன். நான் கப்பல் பண்ணுறீங்களா நோக்கி தெளிக்கிறீங்களா? நோக்கி ஜார்க்கண்டில் இருக்கிற சிஸ்டர்ஸ் படிச்சு போக முடியும். நம்மளால முடியாத நம்ம சொல்ல வேண்டாம். ஃப்ரீயாக அவங்க பண்ணலாம் இல்லையா? ஃப்ரீயாக அவங்க பண்ணலாம் இல்லையா? நேசிக்கலாம், நேசிக்கிறேன். உண்மையான நேசம், அதாவது நம்மளையும் ஆண்டவரையும் பிரிக்கவே முடியாது. எந்த ஒரு சக்தியாலையும் பிரிக்க முடியாத ஒரு அன்பு நமக்கும் ஆண்டவருக்கும் நாம உருவாக்கணும். அந்த நிலையிலேக்கு வரணும். நம்மளோட நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள இந்த நிலையில் இருக்கும்போது ஆண்டவரை ஏன் ஆண்டவரை என்னாலேயும் உள்ளாலேயும் ஆண்டவரையும் என்னையும் பிரிக்க முடியாத ஒரு கண்டிஷன் வரும்போது நான் ஏதாவது கேட்டு முடியுமா? முடியுமா? இல்ல இல்ல. இப்ப நம்ம அந்த நிலையில இல்லை. அவன் யாருமே இல்லை. அதுதான் உண்மை. ஏன்னா நாம ஆண்டவரை அடுத்தவங்க கிட்ட எடுத்து சொல்றதுக்கு யாருக்கும் மனம் இல்லை. யாராவது ஒருத்தருக்காவது நீங்க சொல்றீங்களா? அவன் எப்படி நம்ம அந்த நிலைக்கு வரணும். ஏன்னா மதம் மாற்றி போனோம் அந்த மாதிரி இல்லை. இயேசு நம்ம ஆண்டவர், அவர் என்ன கேட்டாலும் தருவாங்க. நீங்க அவரை லவ் மட்டும் பண்ணாங்க. பிரியா அப்படி பண்ணுனா உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஒரு அனுபவம் நம்ம எங்க போனோம்? திருப்பலிக்கு. இப்படி இருக்கும்போது இந்த ஒரு அனுபவம் நமக்கும் ஆண்டவருக்கும் உருவாகி இருந்தால் நீங்க வைக்கக்கூடிய எல்லா விண்ணப்பங்களிலும் உங்களுக்கு பதில் கிடைக்கும். நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கணும். நீங்க எந்த விண்ணப்பம் வச்சிருந்தாலும், எந்த ஒரு வேண்டுதல் வச்சிருந்தாலும் அதுக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பதில் கிடைக்கும். இந்த விண்ணப்பம் நிறைவேறும் நான் சொல்லுங்க. அதுக்கு பதில் உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களுக்கு உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதா கெட்டதா என்று உங்களுக்கு பதில் கிடைக்கும். நல்லதை விட தராமல் இருப்பார். கெட்டதா இருந்தாலும் தருவோம். பையன் அவனுக்கு ஐஸ்கிரீம் கொடுத்தால சரி வர சொல்லி ஒருவன் கேட்டால் அழுது கேட்பான். அழுது கேட்பான். அப்பவும் கொஞ்ச நேரம் கொடுக்க மாட்டார். அழுதுட்டே இருக்கும்போது நம்மளோட மனம் தாங்காமல் எது வந்தாலும் பார்த்துக்கலாம்.
அப்படின்னு வாங்கி கொடுக்க இல்லையா? பிள்ளைகளுக்கு நம்ம வாங்கி கொடுக்க இல்லையா? நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு அப்படி செய்யலாம். ஆண்டவர்களுக்கு செய்யாமல் இருக்குமா? செய்யாமல் இருக்குமா? எப்படி ஏதாவது பதில் சொல்லுங்க. நான் மட்டும் பேசிட்டு இருந்துச்சுன்னா ஏதாவது அர்த்தம் இல்லையா? அப்பதானே கூடுதல் வார்த்தைகள் தருவாங்க. இல்லைன்னா ஸ்ட்ரென்த் ஆகிடும். ஏன்னா உங்களுக்கு தேவையில்லைன்னா இங்கிருந்து வராது. நான் எவ்வளோ ட்ரை பண்ணலாம் வராது. அப்படிதானே? பதில் நம்ம பதில் கொடுக்க, அதாவது ஆண்டவரை துதிக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருந்ததுன்னா ஆண்டவருடைய வார்த்தைகள் கேட்கும்போது நமக்குள்ள அப்படியே வரணும். அப்ப கேள்விகளுக்கு பதிலும் அப்படி வரணும். பதில் வந்தாதான் உங்களுக்கு தலையில அறிவிச்சு நான் அப்படிதான் எடுக்க அப்படின்னு நம்ம சொல்ல சொல்லதான் எந்த ஒரு வார்த்தை. இப்ப நம்ம ஃபாதர் காலையில சொன்னோம் இல்லையா? காலையில ஃபாதர் தான் சொன்னோம்னு நினைக்கிறேன். நாம சரியாக இப்படி போனா நமக்கு நடக்காது. இப்படின்னு ஒரு 4-5 பேர் நம்ம யோசனை பண்ணிட்டு அந்த வேலைக்காக போனா நடக்காது. ஒரு வேலை வேணும். இல்லைன்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னு சொல்லியிருக்கேன். இது நம்ம கேட்டாங்க ரொம்ப கஷ்டம், கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்படின்னு நினைச்சுட்டே இருந்துச்சுன்னா கிடைக்கவே கிடையாது. முதல்ல நமக்குள்ள நம்பிக்கை இருக்கு. அப்ப என்னென்ன வேணும்னு நினைப்போம். எந்த இடத்துல எப்படி ஜெபிக்கணும்ன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கோம். எந்த இடத்துல ஆர்ப்பரித்து கைப்பற்றி ஜெபிக்க சொல்றாங்களோ அங்க ஜெபிச்சுக்கலாம். அப்பதான் உங்களோட அந்த சப்த அலன் அப்படின்னா தமிழ்ல சொல்லுங்க சவுண்டே தெரியல. ஓசை, உங்களோட அந்த ஓசை அலைகள் இருக்கு இல்லையா? அது இந்த இடத்துல இயங்கும். நீங்க ஜெபிக்க நீங்க துதிக்க உங்களோட தனிப்பட்ட அந்த ஓசை அலை இந்த இடத்துல நிறையும். அப்ப நீங்களும் ஆண்டவருக்கு தனிப்பட்டவராக தெரியும். உங்களோட ஜெபமும் தனிப்பட்டதாக அவருக்கு தெரியும். அவருக்கு இருக்கு இல்லையா? ரெண்டுமே பண்ணாம எப்படி இருந்துச்சுன்னா மனசுல இருக்க மாதிரி மனசுல இருக்க அவங்களுக்கு ஏற்றது பிரச்சனை கொடுக்கப்பட்டு நம்ம கேட்கலன்னா அதனாலதான் நம்மளுடைய ஒவ்வொரு ஜபங்களும் நிறைவேறாமல் கேட்கப்படாமல் போகும். அப்ப இங்க நம்ம என்ன பண்ணணும்? துதிக்க சொல்லுவோம். எப்பெல்லாம் அவசரங்கள் கிடைக்கும் அப்பெல்லாம் இங்க துதிப்பு நடக்கும். கை கொடுக்கணும், ஆர்ப்பரிக்கணும். திருப்பலியில நீங்க ஆண்டவரிடம் ஃபீலியா கொண்டு உள்ளம் தூய்மையாக போய் நின்று அவரை உட்கொள்ளும். அவர் நமக்கு உள்ள வந்துச்சுன்னா என்ன ஆகும்? உள்ள வந்துச்சுன்னா என்ன ஆகும்? இன்னொரு விஷயம், நம்ம முன்னோங்க தாத்தா பாட்டி மாதிரி திருப்பலி முடிச்சுன்னா அந்த வீட்டில் அவங்க வீட்டில் உள்ள நற்கரணை புதுநன்மை எடுக்காத பிள்ளைங்களுக்கு எல்லாம் சிலுவை கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அது எதுக்கு? சிலுவை கொடுத்தா ஆசீர்வாதம் தான். திருப்பலி கொடுத்த உடனே எதுக்கு பண்ணணும்?
தெரியாது இல்லையா? நமக்கு இது வரைக்கும் தெரியாம இருந்துச்சு. தப்பு கிடையாது, யாரும் சொல்லி தரது இல்லை என்பது. ஏன்னா நீங்கள் ஆண்டவரோட திருச்சரீரத்தை உட்கொள்ளும் போது உங்களுக்குள்ள யார் வராங்க? ஏசப்பா திருவோஸ்தியில் ஏசப்பா உயிரோட இருக்கிறது தெரியல. நம்புறீங்களா? நம்புறீங்களா? அப்போ அவர் உள்ள வரும்போது என்ன ஆகும்? அந்த சரீரம் நமது சரீரத்தோடு சேரும் இல்லையா? இந்த சேர்க்கை சயின்டிபிக்கலாக அதை ப்ரூவ் பண்ணிருக்க. 20 நிமிஷம் 20 minutes 20 நிமிடங்களுக்கு உங்களோட உடம்பில் அந்த ஒரு பிரசன்னம் இருக்கும். அப்ப 20 நிமிடம் சொல்லியிருக்காங்க. நம்ம நல்லா உட்கார்ந்து மீதியுள்ள அந்த திருப்பலி கருவங்கள் இருக்கு இல்லையா, ரெண்டாவது பட்டிபுஸ்தகங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் முடிஞ்ச ஒரு பிழைக்கும் அது 20 நிமிஷத்தோட நெருங்கி இருக்கும். அதனாலதான் வாங்கலாம் அதோட நீயும் பெற்றுக்கோ. ஏன்னா அவருக்கு நற்கரணையா பெற முடியாது, பிள்ளைங்களுக்கு எல்லாம் நற்கரணை பெற முடியாது. அப்போ நான் நற்கரணை பெற்றிருந்தோம், என்னில் கூட அதோட ஆசீர்வாதம் அல்ல பிரசன்னம் இருக்குது. இந்த பிரசன்னத்தை நீயும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிதான் முன்னோர்கள் சீலை கொண்டு ஆசீர்வாதம். இப்போ புரிஞ்சுதா? இனி நீங்க யாராவது பண்ணாம இருக்குமா? நான் சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு. நீங்க செய்யலைன்னா அது உங்களுக்கு நம்ம சொன்ன கேட்க செய்ய ஓகே. இதே போல மற்ற விஷயங்கள் மட்டும் நான் சொல்லி தந்துருக்கேன். ஏன்னா நிறைய பேர் புதுசா வந்தாங்க. அதுல நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நம்ம திருச்சபை சிசிசியை பற்றி நிறைய பேருக்கு தெரியல. திருச்சபையோட பல விருதுகளுக்கு வழங்கப்பட்ட விஷன்ல என்னென்ன வந்திருக்கு தெரியல. தெரியாத வேலைதான் நமக்கு தெரியல. இப்போ ஒருத்தர் இறந்து போயிடுச்சு. நம்ம எல்லாருமே திருப்பலி இருக்கிறோம் இல்லையா, நினைவு பூசை, அப்புறம் ஆத்மா சாந்திக்கிறோம். அதுதான் நினைவு திருப்பலி. அந்த நினைவு திருப்பலி அந்த 8ஆம் நாள் 30ஆம் நாள் ஒரு வருஷம் அதான் நினைவு திருப்பலி இருக்கும். இடையில கொடுக்கறது எல்லாமே அந்த ஆத்மாவோட ஆத்மசாதிகார கொடுக்கிறோம் இல்லையா? ஏன் கொடுக்கிறோம்? இது ஆக்சுவலி எப்போ கொடுக்கிறோம்?